Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி bridal blouse தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ்ல தான் வர்க் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதனால எனக்கு பாதி வீடியோ வந்து காணாம போயிடுச்சு. இருக்கிற வீடியோ வரைக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வேற துணியில வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டயலஜ் பிராண்ட் தான். 754 அப்படின்ற நம்பர் இது. இது வந்து த்ரெட் நீடில் அயன் நீடில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு சைஸும் நம்பரும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதில் வந்து சில்க் த்ரெட் வச்சு லோடிங் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நார்மல் நீடிலில் வந்து ஒரு 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி சைடாக வந்து கொடுத்துக்கிறேன். கையில் பிடிச்சி கிட்ட விடுங்க, இல்லைனா வந்து சிக்காயிடும் த்ரெட்டு. இது வந்து இன்னும் திக்காக தெரியணுன்றதுக்காக நான் பக்கத்துலேயே வந்து இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இடத்துலையும் இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட்ஸ் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பீட் வச்சு நான் 2 லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸை தான் வந்து நம்ம 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி பேப்பரில் 4 சைடுமே வந்து 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொன்றும் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பாதியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணது இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம 2 லைன் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். இப்போ நான் ஒன்றுத்துக்கும் வந்து எவ்வளோ கேப் விடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸில் 2 பீட் வந்து விட்டு நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போடுறப்ப தான் வந்து ஒரு ஈவனாக இருக்கும் பார்க்க. இப்போது அந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும்.
2 பாக்ஸ்க்கு நடுவில் ஒரு பாக்ஸு, 2 பாக்ஸ்க்கு நடுவில் ஒரு பாக்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் தான் வந்து என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பீட் ஒர்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இதோடய முடிஞ்சிடுச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பீட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த லைனில் வந்து நம்ம இங்கே இந்த லைன் போகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ மாதிரி பீட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கும் நமக்கு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு டைமண்ட் ஷேப் தான் நம்ம போட போகிறோம். இந்த ஒரு டைமண்ட் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். இதே தான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம போடுறதுனால இதோட லுக்கே வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. என்னாட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செயின் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து க்ளூ வச்சு இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். மேலே வந்து நான் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், கீழே வந்து ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். அப்படியே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து ரெட் கலரும் ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் கலரும் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. நம்ம க்ளூ வந்து ஸ்டிக் பண்ண இடமே தெரியல. த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணுற நீடில் வச்சு நான் வந்து செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த செயின் ஸ்டோனை வந்து 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டுட்டோரியல் வீடியோட ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம்.
ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி இருக்கு இல்லையா, அந்த ஜர்தோசியில் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோனுக்கு வந்து நம்ம சென்டரில் கொடுக்க போகிறோம். இந்த ஜர்தோசி எண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துக்கணும். இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்டோனை ஒட்டி பிடிச்சிட்டு அது எந்த லென்த்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா, இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நமக்கு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நார்மல் ஊசியில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஊசியோட காது பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த நீடிலோட சைஸ் வந்து என்னென்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எல்லா சைஸ் நீடில்ஸும் இருக்கும். இங்கேருந்து நீடில் எடுத்துகிட்டு ஜர்தோசி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கீழே குத்திக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை வந்து இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கிட்டு சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். கீழே வந்து இந்த சைட்லேயும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயும் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி போட்டு முடிச்சிட்டக்கப்புறமா ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு கீழே வந்து என் நாட் போட்டுக்கணும். திரும்பவும் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்கள். ஜரி த்ரெட் வச்சு இதை சுற்றி வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம பீட் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் அந்த ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது வந்து அன்இவனாக இருக்கணும். நம்ம திருப்பி திருப்பி எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். 2 பீடாக ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா ஒரு பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். 3 பீட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த டிசைன் வந்து என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஜிக்ஸாக்காக வந்து கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை சுற்றியும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது இங்கேயும் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து அதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இப்போது மேலே பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் திலகம் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் திலகம் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த 4 பாக்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த டிசைன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் நெக்கோட டிசைன். இங்கே வந்து ஒரு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம 5 பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அங்கங்கே வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து அவுட்லைனாக வந்து நம்ம 3 பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.